அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 764வது நாளை எட்டியிருக்கிறது. 264வது நாளில் சில திருப்பங்கள், முக்கியமான திருப்பங்கள். அதனால்தான் இந்த காணொளி. முதலில் உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புவதில் இஸ்ரேல் பயங்கர கெடுபிடிகளை உண்டாக்குகிறது. இஸ்ரேலினுடைய மொத்த குறியும் காசாவில் உள்ள இளைய சமுதாயத்தை நோக்கி இருப்பதால், குறிப்பாக குழந்தைகளை நோக்கி இருப்பதால், அதே குழந்தைகளுக்கு வேண்டிய பேபி சொல்யூஷன் சொல்லன்னு ஒரு மருந்து சொல்றாங்க. அது குழந்தைகளுக்கு வேண்டிய சத்துணவு, அது இது போகாமல் தடுக்கிறது. அடுத்தது கேஸு, இந்த மாதிரி ஐட்டங்களையும் தடுக்குது. இது குழந்தைகளோட நேரடியாக சம்பந்தப்படாட்டாலும் அந்த பட்டினி சாவுகள் தொடர வேண்டும் என எதிர்பார்க்கிறது. அதை நம்மளுடைய தன்னார்வ குழுக்கள் 41 குழுக்கள் வேலை செய்து இவன் கொடுக்கின்ற மினிமம் அவகாசத்தை பயன்படுத்தி மேக்சிமம் உணவுகளை கொண்டு சென்று அந்த மக்களுக்கு பசியை ஆற்றுகிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு 9ஆம் தேதி, போன 10ஆம் தேதி அக்டோபர் 10 ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரு மாதம் சரியாக ஆகிவிட்டது. அக்டோபருக்கு 31 நாட்களும் கூட. ஆனாலும் தேவையான அளவுக்கு உணவுப் பொருள் போகவில்லை என்பதனால் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக அலோவ் பண்ணுறா. இருந்தாலும் சர்வதேச ப்ரெஷர் இருக்கிறது. அதனால் ட்ரம்ப் ஒரு புது திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதில் உணவுப் பொருட்களை உள்ளே விடுகின்ற அதாரிட்டி இஸ்ரேலுக்கு இருக்காது. உணவுப் பொருட்களை உள்ளே விடுவிடவர்கள் யார் என்று சொன்னால் சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் சென்டர். அதுக்கு தலைவராக அமெரிக்கா இருக்கும். டு டேக் கேர் ஆஃப் எய்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லைனிங் இஸ்ரேல். அதை பேபி சிட்டிங்னு சொல்லாங்க. அதாவது பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கோ, நாங்கள் உணவுப் பொருட்களை அனுப்புகிறோம் என்ற அளவில் அது கையில் எடுத்து இருக்கிறது. இந்த சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் சென்டரில், அதாவது சாதாரண மக்களும் சிறு அமெரிக்க இராணுவமும் இன்னும் 40 நாடுகளோட இராணுவத்தினுடைய பிரதிநிதிகளுமாக சேர்ந்து இந்த 4 வாசல்களையும், உணவுப் பொருள் உள்ளே செல்கிற வாசல்களையும் கண்காணிப்பார்கள். இஸ்ரேலுக்கு அதில் எந்த டிசிஷன் மேக்கிங்கும், எந்த அறுதியான இந்த பொருள் தான் போகணும், இத்தனை லாரி தான் போகணுங்கிறத எடுக்கிறதுல முடிவு இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக 40 நாடுகள் உள்ளடக்கிய ஒரு குழு அதை கண்காணிக்கும். இதில் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா, இப்போ ஒரு 65,000 பேர் இம்மீடியட்டாக காசாவில் இருந்து பாலஸ்தீன முஸ்லீம்கள் உடனேயே காசாவிலிருந்து வெளி நாடுகளுக்கு சென்று மருத்துவம் செய்தால்தான் பிழைப்பார்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே செல்வதற்கு ஒரு வழி பிறக்கும். 1. 2வது, உணவுப் பொருள் கிடைக்கும், பட்டினி சாவுகள் குறையும். 3வதாக, இப்போ அங்கே இவங்க போட்டிருக்க அவங்களாவே உருவாக்கிட்டு அந்த டெண்டெல்லாம் சில தன்னார்வ குழுக்கள் டெண்டுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்குறாங்க. இதெல்லாம் அடுத்தால வரக்கூடிய விண்டர் சீசன். நான் இந்த காணொலியில் தொடக்கத்தில் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த போர் நிறுத்தத்தால் அந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கின்ற மிகப்பெரிய நிவாரணம், இந்த பனி அவர்கள் வெட்ட வெளியில் படுக்க வேண்டியது வராது. மணலை தோன்றி உடலை புதைத்து கொண்டு தப்பிக்கிற வழி இருக்காது, வேறு வழிகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். அதனால அந்த விண்டர் ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். ஆனால் 40 நாடுகள் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்துல அமெரிக்கா ஒருபடி முன்னே போய் தான் அந்த வேலையை செய்கிறது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை முறித்தால் முதல்ல இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது. 2வது, இப்பொழுது அமெரிக்காவில் கிடைத்திருக்கின்ற சாட்சியங்கள், ஆவணங்கள், அமெரிக்காவே தானாகவே தன்னுடைய உளவுத்துறை வைத்து எடுத்த தகவல்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த கூட்டுப்படுகொலை வழக்கு உலகம் முழுவதும் இப்பொழுது வருகிறது. அங்கங்கே வழக்குகளை தொடுக்கிறார்கள். டர்க்கி நேற்று எகுத் பாரக்கு மேலே வழக்கு, ஜெர்மனியில் எகுத் பாரக்கு அதன் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் மீது வழக்கு, இப்படி துருக்கியும் எல்லா பொதுமக்களும் ஹிந்து ரஜப் குரூப்பும் பயங்கரமாக வழக்குகளை தொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தந்த நாட்டில் உள்ளவன் அங்கே காசாவில் போய் யுத்தம் பண்ணியிருந்தா அவன் மேலே வழக்கு, அவன் டூர் வந்தால் அந்த இடத்துல வழக்கு, அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள்னு. நீங்கள்
மம்தானியும் சொல்லியிருக்காரு, நியூயார்க் வந்தால் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெத்தன்யாஹூவை. ஆக இப்போ இந்த காம்ப்ளிசிட் சொல்லக்கூடிய உடந்தையாக இருந்ததில் அமெரிக்காவினுடைய பேர் வலுவாக அடிபடுகிறது. அதனால இந்த சாட்சியங்கள்லாம் வரும்போது அமெரிக்காவும் சுற்றிக்கொள்ளும். இன்னொரு ஆய்வில் அமெரிக்காவும் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை நம்ம தனியாக காணொலியில் பார்ப்போம். அப்போ இந்த அமெரிக்காவும் இதில் உடந்தை என வருகின்ற போது கவுட்ரஸ் அண்டோனியோ கவுட்ரஸ் ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்செயலாளர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஐக்கிய நாடுகளினுடைய ஜெனரல் அசம்பிளியையும் செக்யூரிட்டி கவுன்சிலையும் பாதுகாப்பு குழுவத்தையும் பொது அவையையும் மாற்றி அமைக்க வேண்டும், மாற்றியே ஆக வேண்டும், இந்த நிலை நீடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இது ஒன்றாச்சா. ரெண்டாவது, இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது. போராளிகளில் ஒரு பெருங்குழு தயாராகவே இருக்கிறார்கள். அடுத்த ஒரு 15-20 நாளைக்கு தான் நடந்திருந்தா இஸ்ரேலுடைய நிலைமை வேற. அதில் ஹூத்திஸோடைய தாக்குதல் மிக ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக நெத்தன்யாஹூவுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. வாஷிங்டன் போஸ்ட் முதலாய பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, நீ உன்னை அழித்து கொள்ளாதே, இந்த போர் நிறுத்தத்தை நீ பயன்படுத்திக்கொள். நேற்று இன்னும் அழுத்தமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கான் நம்ம ட்ரம்ப்பு. அது என்னன்னா, இந்த 200 பேர் காசா ரஃபா பகுதியில் மாட்டினாங்க போராளிகள், அவங்க பற்றி 2 காணொலி போட்டுட்டோம். அந்த ரஃபால மாட்டிருக்கக்கூடிய 200 பேர் எல்லோ லைனை கிராஸ் பண்ணி போய் பாடியை எடுக்க போனாங்க, பாடியை எடுத்தாங்க. ஆனால் இவன் என்னன்னா, ஒரு இடத்துல தோன்றது இன்னொரு இடத்த காட்டுறது, எனக்கு டனல்ஸ் அழிக்கலாம்னு பார்த்தா இவங்க அதில் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில் விட மாட்டேங்கிறான். வெளியில் விட்டா எனக்கு ஆபத்து, அவங்க ஆர்ம்ஸோட வந்தாங்கன்னா வழியெல்லாம் என்னோட அது எல்லோ லைன் இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளால போய் அதில் என்னோட இராணுவம் நிற்குது, இவங்க அழிச்சிருவாங்க, நான் பயப்படுறேன் அப்படின்னு. அப்போ முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, ஒரு வேனில் வச்சுக்கிட்டு இன்னொரு வேனில் போராளிகள் வருவாங்க, அதுக்கு காசா அவங்க கண்ட்ரோலில் உள்ள காசா, இதே வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. எல்லை லைனை தாண்டியாச்சுன்னா அது ஹமாஸுக்கு கையில் உள்ள காசா, அங்கே வந்த பிறகு அவங்கள்ட்ட அந்த ஆயுதத்தை கொடுத்துடலாம், அதனால அந்த ஆயுதத்தை பெர்மனண்டாக செஞ்சுருவை சங்கத்தில் வைக்க சொல்லிடலாம், நீ விட்டுருனா. இப்போ என்னாச்சுன்னா, ரஃபால அந்த ஹார்டார் கிடியோன்கிற 2014 கொலை செய்யப்பட்ட அந்த இராணுவ தளபதியினோட உடலை தந்து விட்டால் 200 பேரும் விடுவோன்னு சொன்னால, இவனை 200 பேருக்கு ரஃபால இருந்தவனும் அந்த பாடியை கண்டுபிடிச்சான். ஹார்டான் கிடியோனோட ஹார்டார் கோல்டின் அவனோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அதை வீடியோ எடுத்து போட்டாங்க, நான் வீடியோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அப்போ அதை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு போர் நிறுத்தத்தை இன்னும் நீட்டி செல்வதற்கும் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கொள். ஹார்டார் கோல்டினா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பாடியை தருவாங்க, 200 பேரை விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் யாரு, ட்ரம்ப்பு. அதனால இப்போ அந்த பிரச்சனை ஒரு 90%, அதாவது இவங்க வெளியில் வந்துட்டாங்கங்கிற செய்தி வர்றது வரைக்கும் அது சால்வ்டு. இப்போ இந்த உணவுப் பொருட்களுடைய இதை இந்த கமாண்ட் சிவில் மிலிட்ரி கோஆர்டினேஷன் சென்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். இப்போ காசால கல்லூரி பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இந்த இடிபாடுகளுக்கிடையே நடக்கும். நம்ம அந்த மக்கள்கிட்ட இருந்து ஒரு சமுதாயம் எப்படி மொத்தமாக அழிக்கப்பட்ட நிலையில் இருந்து எழுந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு காசாவில் உள்ள பாடங்கள் எல்லோருக்கும் படிப்பினை தரும். இப்போ தனியான ஆய்வுகள்லாம் வந்துட்டு, அதை நான் அப்பப்போ உங்களுக்கு அந்த ஆய்வுகள் மிக நீண்ட அறிக்கைகளாக இருக்கிறது, ஆனால் படிப்பினை தருவதாக இருப்பதால் அதனை நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு தருவோம். ஆக இப்போ சீஸ்ஃபயரு, இந்த சீஸ்ஃபயரு கொஞ்ச நாள் வந்துடுது, இன்னும் வரும். அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சீஸ்ஃபயர் போய்கொண்டு இருக்கிறது. உணவுப் பொருட்கள் விநியோகத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சிவில் மிலிட்டரி கோஆர்டினேஷன் சென்டர் கையில் எடுத்த பிறகு வந்திருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேலு வெஸ்ட் பேங்கில் மிகப்பெரிய அநியாயங்களை செய்கிறது. இங்கேயும் கானூன் நியூஸில் நேற்று தாக்கியிருக்கான், கேட்டதுக்கே ஒருத்தரும் பெரிய உயிரிழப்பு இல்லாட்டாலும் கானூன் நியூஸில் இருந்த சுரங்கப்பாதையை நாங்கள் கண்டோம், அதனால் தான் அழித்தோம்னு. ஆனால் இடித்தது வெறும் பில்டிங் இடிச்சிருக்கான். அதே மாதிரி அல்புரூஜ் கேம்ப்லையும் குண்டு போட்டிருக்கான். நித்தம் போர் நிறுத்தத்தை மீறுகிறான். அதனால தான் சொல்கிறாங்க பிரான்சிஸ்கா அல்பனீஸ், இஸ்ரேல் என்ன செய்கிறதுனா போர் நிறுத்தம் நீடிக்கிறது, கூட்டுப்படுகொலைகள் தொடர்கிறது என்று சொல்றாரு. இதுக்கும் அந்த அம்மா 24 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை போட்டு இஸ்ரேலை போர் நிறுத்தத்தில் செய்த கூட்டுப்படுகொலைகள்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணுது. அதனால சர்வதேச அளவில் இன்னைக்கு ரொம்ப லோ கீக்கு போயிட்டுது. அதை விட பெரிய நஷ்டம்
1,68,000 பேர் இஸ்ரேல்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அது 22,500. இது பெரிய 1,22,500ன்னா இல்லை, பெர்மனண்டா வெளியில போய்விட்டவர்கள் 1,68,000 என்று கணக்கு வருகிறது. அதுக்கு மேல ஒரு 2 லட்சம் பேர் போயிருங்க. இப்போ 3,68,000 இஸ்ரேலியர்கள் வெளியில போயிட்டாங்க. அந்த கணக்கையும் சேர்த்துக்கிட்டாங்க. இது சுனாமின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். இது ஒரு பெரிய சுனாமி. இது இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஏற்பட்டு இருக்கிற பெரிய சுனாமின்னு சொன்னோம். ஆனா உண்மையில அங்க நடக்குது என்னன்னா, இந்த ஹமாஸ் போராளிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றினும் அதை நம்ம சொல்லலாம். அது என்னன்னா, ஏன் போறாங்கங்கிற காரணம். அதுல முதல் காரணம், நாங்க இது எங்க பூமின்னு நினைச்சிட்டு வந்தோம், ஆனா இது எங்க பூமி இல்லை, அடுத்தவங்க பூமியில இருக்கிறேங்கிறது முதல் காரணம். இதை பலமுறை சொல்லிவிட்டோம். அடுத்தது என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ட்ரிவன் பை இன்செக்யூரிட்டி, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாக்களிக்கப்பட்ட பாதுகாப்பை இஸ்ரேல் தரவில்லை. இதுல ஹூத்திஸ் உடைய தாக்குதல் சாதித்தது என்னங்கிற சொல்லும்போது ஒரு பெரிய அறிக்கை இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை சிவிலியனை கொல்லாம பதுங்குக்குள்ளுக்கே அனுப்பிட்டு இருந்தாங்கல்ல. நான் கூட உங்களுக்கு ஒரு காணொலி சொன்னா, லேபிட்ங்கிற எதிர்கட்சி தலைவன் தொடங்கும் போதே என்ன சொன்னான்னா, இந்த போர் நிறுத்தத்தை பத்தி, ஆஃப்டர் 2 years ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வி ஆர் நவ் ஸ்லீப்பிங்னு சொன்னான். 2 வருஷமா எங்களுக்கு எந்த இரவும் தூக்கம் இல்லை. ஹூத்திஸோட தாக்குதல் தொடர்ந்து அவர்களை பதுங்குக்குழியில், அவங்க அப்படிதான் சொன்னாங்க, தொடர்ந்து பதுங்குக்குழியில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. சிவிலியனை கொல்லுன்னு சொல்ல. ஆனால் இல்லையாட்டு பென்கொரியன் ஏர்போர்ட்டு, ஹைஃபா துறைமுகம் கம் பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி 3 அழிச்சிட்டாங்க. பென்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு எல்லா இதுவும் நாங்களே அனுப்ப மாட்டோம்னு அர்த்தம் வச்சு, அதை இன்டெரக்டாக பென்கொரியன் ஏர்போர்ட்டு ஹால்ட் ஆகிட்டு பாதி ஃப்ளைட்டு கூட இல்லை. அப்போ இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. அடுத்தது குளோபல் சென்சுவர், எங்களை எல்லாம் குற்றவாளியாக பார்க்குறான் உலகம் முழுவதும். அது அடுத்தது கொலாப்சிங் பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி. இந்த 3 காரணத்தையும் அவங்க பெருசாக சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல்ல நத்தியானுகவோ அல்லது இப்போது இருக்க எதிர்கட்சியோ யாருக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கல இஸ்ரேல்ல, அதனால வெளியில போறோம். இதுல சிறந்த முதலீட்டாளர்கள்லாம் வெளியில போயிட்டாங்க. இத இமிகிரேஷன் அண்ட் அப்சர்வேஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு இஸ்ரேல்ல. அப்போ ஒரு குறுகிய இடைவெளிக்குள்ளால 1,68,000 பேருங்கிறது பெரிய இது என்ன அந்த கமிட்டி சொல்லுது. அதாவது இந்த கமிட்டிக்கு தமிழ்ல நம்ம பேரை சொன்னா, வெளிநாடுகளுக்கு போபவர்கள், அதே போல வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் பற்றிய ஒரு கமிட்டி, ஒரு குழுமம். அந்த குழுமம் வெளியில இருந்து வரவெல்லாம் நிறுத்திட்டான், வரல. அதுல இன்னொரு அறிக்கை என்னன்னா, இந்த நியூ பார்ன் பாப்புலேஷன் இஸ் செட்டிலிங் இன் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. யூதர்கள் உலகத்துல இப்பொழுது உள்ளவங்க யாரும் இஸ்ரேலுக்கு வரணும்னு நினைக்கல. இஸ்ரேலில் இப்பொழுது பிறக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூரோப்பிலேயோ நார்த்தன் அமெரிக்காவிலேயோ அதே வட அமெரிக்காவிலேயோ நம்ம என்ன செய்யலாம், குடியமரலான்னு நினைக்கிறாங்க. தென் அமெரிக்காவில் குடியமரலான்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு வர்ற எண்ணம் போச்சு. இங்கிருந்து போனவங்க, இஸ்ரேல இருந்து போனவங்க வரமாட்டாங்கிறாங்க. ஆக இது ஒரு பெரிய இழப்பு ஆகிவிட்டது. அதனால வெஸ்டர்ன் பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க யாருமே வரல. சியனிஸ்ட் ப்ராஜெக்ட் நோ லாங்கர் சேஃப். இது நான் எதுல இருந்து படிக்கிறேன்னா, இமிகிரேஷன் அப்சர்வேஷன் கமிட்டி ஆஃப் இஸ்ரேல். அதாவது சியனிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நோ லாங்கர் சேஃப், ஸ்டேபிள் ஆர் சர்டன். அன்றைக்கு 1896களில் 86ல் தொடங்கி 96களில் தியோடர் ஹெசில் ஒரு நாடு வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நாடு கிடைக்கும்னு சொல்லி பல தகுதித்தங்களையும் செய்து கிங் டைட் ஹோட்டலை அழிச்சு தாங்கள் இருந்த கப்பலையே குண்டு வைத்து தகர்த்து விட்டு முஸ்லீம்கள் தகர்த்தாருங்கன்னு இது பண்ணி இவ்வளவு தீவிரவாத செயல்களை கொண்டு உருவாக்கின இஸ்ரேல் 2 வருஷம் ஹமாஸுடைய போராளிகளுடைய தொடர் தியாகத்தால் 69,000 பேர், 70,000 கிட்ட போகுது, 69,000 பேர் சாதித்தது என்னன்னா, அன்னைக்கு 1886களில் தொடங்கியது 2026ல் முடிவடையும். இனி அவனும் இஸ்ரேலுக்கு வரமாட்டான். இது நம்ம பல ஆங்கிளில் வெற்றி பெறுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், இது சைக்காலஜிக்கலாக மிகப்பெரிய டிஃபீட் ஃபார் இஸ்ரேல், ஒரு கிராண்ட் விக்டரி ஃபார் ரெசிஸ்டன்ஸ். போராளிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி.
சைக்காலஜிக்கலாக மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா மன ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டான், இங்கேருந்து போயிட்டா போகிறேன்னா முதல்ல பெரிய முதலீட்டாளர்லாம் போனால், இப்போ சாதாரண மக்கள் போனால், அப்புறம் ஒர்க்கர்ஸ் போனால், இங்கேயும் ஆக்குப்பைடு லேண்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நிறைய இஸ்ரேலர்கள் வெளியே போயிட்டாங்க. ஆனால் வெஸ்ட் பேங்கில் இவங்களுடைய தாக்குதல் தொடருது. செட்டிலர்ஸ் அங்கே என்ன நினைக்கிறான்னா நிரந்தரமாக குடியிருக்கலாம்னு நினைக்கிறான். அதை ஒரு அழகான வார்த்தையில் இந்த இஸ்ரேலுடைய அறிக்கையை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அநியாயங்களில் இருந்துதான் போராளிகள் குழுக்கள் உருவாகிறார்கள். அநியாயங்கள் இருக்கும் வரைக்கும் போராளிகள் குழுக்கள் இருந்து கொண்டே இருக்கும் போல் தெரிகிறது. அதில் என்னன்னா, அநியாயங்களை நிறுத்தி நியாயத்தை நிலைநாட்டாமல் நம்ம அநியாயங்கள் கூட்டுப்படுதல் வழியாகவே வாழ்ந்து விடலாம் என்று பார்ப்பது போராளிகளை பலப்படுத்தும். ரெசிஸ்டன்ஸ், அது பொதுவாக எல்லா உலகத்துக்குமே பொருத்தமான வார்த்தை. ரெசிஸ்டன்ஸ் என்னத்தையும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது அந்த அறிக்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு தத்துவம். அதை விளக்கி கொண்டே தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரேல் இனி இருக்காது, அங்குள்ள மக்களே அதை புறக்கணித்து விட்டார்கள். முதல் தருணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓடுவதற்கு. அடுத்தால இன்னொரு பெரிய சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா? மன ரீதியான டெவலப்மெண்ட். ஹமாஸ் நல்லவர்கள் நம்ம முஸ்லீம்களோட வாழ முடியும்னா ஒரு பெரிய கூட்டம் நினைக்குது. முஸ்லீம்களை எதிரியாக கதைக்க வேண்டாம், அவங்க நல்லவங்க, அவங்களோட வாழ முடியும். அதனால கொஞ்சம் பேர் எலெக்ஷனை கொண்டு இந்த பிரைம் மினிஸ்டரை மாத்திட்டா இந்த பிரச்சனைகள் தீர்ந்து பெறும், நத்தையானுவை மாற்றி விட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து வரும்னு நினைக்கிறாங்க. இது அதாவது உளவியல் அளவில் கிடைத்த மாபெரும் வெற்றி. நத்தையானு எந்த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கை மாற்றுவேன் என்று சொன்னானோ அந்த மத்திய கிழக்கு அவனுக்கு எதிராக மாறி இருக்கிறது, தியோனிசத்துக்கு எதிராக மாறி இருக்கிறது, இஸ்ரேலை நிர்மூலமாக்குகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாழ்க்கை தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.